என்னது 1 கிலோ டீ பவுடரு 1.5 லட்சம் ரூபாயா? எப்பா, கேட்கும் போதே தலையே சுத்துதுல. ஆமாங்க, நம்ம இந்தியால தான் இவ்வளவு விலை உயர்ந்த டீ விற்கப்படுது. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த டீ பவுடர்ல இருக்கு? எதனால இதுக்கு விலை? இது எங்க கிடைக்குது இந்தியால? வாங்க இத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால் மாநிலம் டார்ஜிலிங்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில தான் விலை உயர்ந்த டீ பவுடர் விற்கப்படுது. அதனுடைய 1 கிலோ விலை பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாயா. கேட்கும் போதே தலை சுத்துதுல. 100 கிராம் 15,000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்றாரு கடை உரிமையாளர். இதுக்கு காரணம் இது ரொம்ப ரேரான ஒரு டீ பவுடர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது அதிக அளவுல விளைவிக்கிறது இல்லையா. வருஷத்துக்கே 15 இருந்து 20 கிலோ மட்டும் தான் இது மேனுஃபேக்சர் செய்யப்படுதா. அதுவும் ரொம்பவே உயரமான இடத்துல இருந்து தான் இந்த வகையான டீ பவுடர் தயாரிக்கப்படுறதா சொல்றாங்க. அதாவது உயரமான இடத்துல விளையக்கூடிய டீ இலைகள்ல இருந்துதா இத தயார் செய்யறாங்க. ரொம்பவே உயரமான இடத்துல ஒரு கார்டனை ஸ்பெஷலா அமைச்சு அங்க இந்த தேயிலைகளை விளைவிச்சு அதன் மூலமா இந்த டீ பவுடரை தயார் செய்யறாங்க. இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்களா. குறிப்பிட்டு யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விற்பனை செய்வாங்களா. அதிகப்படியா அது வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுறதா இவர் சொல்றாரு. இவருடைய கடையில பாத்தீங்கன்னா 300 வகையான டீ பவுடர்கள் இருக்கா. அதனுடைய விலை 1 கிலோ 400 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கா. கேட்கும் போதே பயங்கர வித்தியாசமா இருக்குல்ல. இவ்வளோ விலைக்கு இந்த டீ பவுடரை விற்கிறதுக்கு காரணம் இதுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கடை உரிமையாளர் சொல்றாரு. இத ஒயிட் டீ அப்படின்னு சொல்லுவாங்களாம். டார்ஜிலிங்க பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வகையான டீ பவுடர்கள் விற்கப்படுது. டார்ஜிலிங் டீ ரொம்ப ஃபேமஸான டீ இந்தியால. இங்க 17,500 ஹெக்டேர் அளவுல நிலங்கள் இருக்கு. இதுல அதிகப்படியா டீ பிளான்டேஷன் தான் பண்ணிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஊர்ல இப்படி சிறப்பு வாய்ந்த இந்தியாவிலேயே அதிக விலை கொண்ட டீ பவுடர் இதுதாங்க அப்படின்னு இந்த கடை உரிமையாளர் சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்களை எல்லாத்தையும் பாக்குறேன். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இந்த வேலை செஞ்சு இந்த மாலையும் நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்க. விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, பிரியாணி விருந்து கொடுக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இன்னொன்னு யோசிச்சேன். சரி, பிரியாணி கொடுத்தா ஒருவேளை சாப்பாட்டோட சரியாயிடும். இப்ப அரிசி கொடுத்தனா ஒரு 5 நாளைக்கு உங்க ஃபேமிலியோட நீங்க சாப்பிட்டுப்பீங்க இல்லையா. அதுவும் இல்லாம லேடிஸ கொஞ்சம் உங்க மனசு சந்தோஷப்படுறது. உங்களுக்கு ஒரு தம்பியாவோ உங்க பையன் மாதிரியோ நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் புடவை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரியா? சந்தோஷம் எல்லாருக்கும். அழுவாதி சரியா? எங்கே போனாலும் அழுவாதி. நான் உங்க பையன் தான் நினைச்சீங்க. சரியா? கவலைப்பட, நான் அப்புறமா உங்களை பாக்குறேன். சரியா? சென்னையில் அது ஒரு பெரிய மால். ஏராளமான லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் வந்து செல்வார்கள். அவர்கள் கண்டும் காணாமல் செல்லும் இந்த ஊழியர்களை கண்டு கொண்டிருக்கிறார் இந்த சமூக சேவகர். அரிசியும் புத்தாடையும் வாங்கி கொடுக்க கண்ணீர் விட்ட ஊழியர்களின் நெகிழ்ச்சி காணொளி.